அப்புறம் நாம போய் மத்தியில் போய் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சா அவர் போய் கதவை தட்டுறாங்களாம். அப்புறம் என்ன பாரத பிரதமர் நேற்று வந்தார்ல முந்தா நாள், எத்தனை பேர் போய் கதவை தட்டினீங்க? அப்படியே லைனா இருந்துட்டு கதவை தட்டுறாங்க. கதவு தட்டல, கதை முடிஞ்சுது. அந்த அச்சத்தோட போய் இத்தனை பேர் கதவை தட்டுறீங்களே, எதுக்கு தட்டுற? நாங்கள் வந்து முறையாக போய் உள்துறை மந்திரியை நாங்கள் சந்தித்து தமிழ்நாடு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம், அவர்களும் சில பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. நீங்கள் தான் போகவே மாட்டீங்களே. இன்னைக்கு பாரதிய ஜனதானா உங்களுக்கு கசக்குது, ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க. இது நியாயமா? இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. தான் அண்ணன் கூட இருந்தார் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே. இன்றைக்கும் பாரதிய ஜனதா தான், வேற பேர்ல இருக்குதா? இன்னைக்கும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்காரு. அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீ அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதுல எதுக்கு போய் தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது. ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எதை வேணாலும் சொல்லுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா பலம் வாய்ந்த கூட்டணி. ஆகவே எங்களுடைய கூட்டணி தான் 100% தமிழகத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.